வணக்கம். வாங்க இன்னைக்கு இந்தியன் ஸ்டைலில் பன்னீரும் பச்சை பட்டாணியும் வச்சு மக்ரோனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மக்ரோனி பார்த்தீங்கன்னா எல்போ மக்ரோனி எடுத்துருக்கேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு 200 கிராமுங்க எல்போ மக்ரோனி. பன்னீர் 150 கிராமுங்க. இது வீட்டிலே செஞ்ச பன்னீர் தான், இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராமுங்க. இது வேக வச்ச பச்சை பட்டாணி. இப்போ ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 150 கிராம் பன்னீரை இந்த தண்ணியில் சேர்த்துடலாங்க. இப்போ பன்னீரை தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்து இதை ஓரமாக வச்சிடலாம். அப்படியே தண்ணியோடவே எடுத்து வச்சிடலாங்க. நமக்கு அப்புறமா சேர்க்கும் போது நம்ம இதை வடிகட்டிக்கலாம் தண்ணியை. இந்த மாதிரி தண்ணியில் பன்னீர் சேர்க்கறதுனால நமக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர் நமக்கு ரொம்பவே. இப்போ பன்னீர் சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ மக்ரோனி வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்க போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மக்ரோனி சேர்த்துடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. அதில் அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும் நமக்கு. அதை மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு அடியில் கொஞ்சம் கலரி கொடுத்துருவோம் அப்பப்போ. அப்போ தான் அடியில் போய் செட் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் பாத்திரத்தில் அடியில் ஒட்டி செட் ஆகிடுங்க. மக்ரோனி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் மக்ரோனி இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க மக்ரோனி. இப்போ நம்ம இந்த தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேங்க ஸ்டவ்வை. இப்போ ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க. அது சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தக்காளி பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க. தக்காளி கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா தக்காளி குழைய வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணிங்க ஒரு 3/4 கப் அளவுக்கு வச்சுருக்கேன், எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்லாங்க, அந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ஜீரகத்தூளுங்க, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். உப்பு நமக்கு தேவையான அளவுக்குங்க. ஏற்கனவே மக்ரோனியில் வேறு வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம சிம்லே வச்சு வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ மசாலா பொடியெலாம் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 4 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மக்ரோனி சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க, பொடிசாக கட் பண்ணதை. இப்போ நமக்கு இந்தியன் ஸ்டைலில் பன்னீர் சேர்த்த மக்ரோனி ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.